டெல்லியில் பணியாற்றும் தமிழக காவல்துறையினர் கொத்தடிமைகள் போல நடத்தப்படுவதாக ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த காவலர் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சிறப்பு போலீஸ் பிரிவின் தலைமை காவலரான கொடுமுடி பகுதியை சேர்ந்த ஜி. குமார் கடந்த 2018ஆம் ஆண்டு கோயம்புத்தூரிலிருந்து டெல்லிக்கு சிறப்பு பணிக்காக அனுப்பப்பட்டார். அங்குள்ள புகழ்பெற்ற தீகார் சிறையில் பாதுகாப்பு பணி மற்றும் குழலூதும் பிரிவில் பணியாற்றி வந்தார். இந்நிலையில் திடீரென ஈரோடு மாவட்ட எஸ்பி அலுவலகத்திற்கு வந்த அவர் டெல்லியில் பணியாற்றும் 200க்கும் மேற்பட்ட தமிழ்நாடு போலீசார் மிக மோசமான சூழலில் பணிபுரிவதாக கூறியுள்ளார். போலீசார் கொத்தடிமைகள் போல நடத்தப்படுவதாகவும் இது குறித்து தனது மனைவி சாந்தா தேவி SC/ST ஆணையத்திடம் புகார் அளித்ததால் உயர் அதிகாரிகள் துன்புறுத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார். கமாண்டன்ட் தரப்பிலிருந்து வந்த மிரட்டல்கள் மற்றும் உயிருக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தல் காரணமாக பெங்களூர் வழியாக தப்பி தனது சொந்த ஊரான கொடிமுடிக்கு வந்ததாக குமார் கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு டெல்லியில் பணிபுரியும் தமிழ்நாடு போலீசாரின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அவர்கள் மீதான அடக்குமுறைக்கு உரிய நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளார்.